சினிமாவை தாண்டி அரசியல் பற்றியும் பேசுகிறீங்க. ஒரு சினிமாக்காரர் தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார். இவர் நம்ம சிஎம் ஆகிடுவோங்கிற நம்பிக்கையில் தான் சினிமா விட்டு போகிறாரு. ஆனால் இவருக்கு பெரிய வெற்றி கிடைக்காது. அதனால் பேக் டு பெவிலியன் மறுபடியும் இவர் வந்துடுவாருன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம் நினைப்புக்கு மாறாக இன்னைக்கு அவர் ஒரு முதல்வர் நாற்காலியிலே உட்காந்துட்டார். அரசன் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் என்ன சார்? அரசன் படத்தினுடைய படப்பிடிப்பு இப்போ ஃபிலிம் சிட்டியில் செட்டு போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே. அதே செட்டில் பார்த்தீங்கன்னா ராஜன் வகையரா அப்படிங்கிற ஒரு படப்பிடிப்பு நடக்குது. ஒரே செட்டு டே நைட்டாவா? ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அப்படி தான் நடந்தது. வட சென்னை 2 $1 மில்லியன் கொஸ்டினாகவே இருக்குது சார். வட சென்னை 2 அப்படின்னு ஒரு படம் வந்தால் அதை ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ண முடியும். அதனால் அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த படத்தில் சிம்புவும் தனுஷும் நடித்தா எப்படி இருக்கும்? வாவ். ஸோ அப்படி ஒரு அட்டம்ப்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஆஃப் த ரெக்கார்ட் சார், சொல்லாதீங்க அப்படிம்பாங்க. நாங்கள் சொல்ல மாட்டோம். பட் நாங்கள் சொல்கிற செய்திகள் எல்லாமே அவங்க சொல்கிறது இல்லை. ரொம்ப ரகசியமான இடங்கள்லேருந்து வாங்கி தான் நாங்கள் சொல்கிறோம். அஜித்தையும் விஜயையும் முதல் படத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ அதனால் எங்களுக்கு நிறைய தொடர்புகள் இருக்குது. அதனால் இந்த செய்திகளை நிறைய செய்திகள் எடுப்போம். அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத நாங்களே உட்காந்து பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் தான் தினந்தோறும் ஒரு 5-6 செய்திகள் நாங்கள் சொல்லுவோம். இர்ஃபான் பற்றி கூட பேசுவோம். இர்ஃபான் அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தார், என்னை பற்றி நீங்கள் பேசுனீங்கல்ல அப்படின்னு பார்த்து தான் இருக்காரு. இப்போ ஒரு சூப்பரான ஒரு ப்ரெசென்டர் வர போகிறாங்க. அஸ்வினி மேம் ஃப்ரம் பால்சன்ஸ் குரூப் அன்போடு மேடை கலைக்கிறோம். So we have excellence in cinema analytics, Balai Pech. So yes, let's welcome Bismi sir, Andanan sir, Shaktivel sir for excellence in cinema analytics. ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோட வலை பேச்சு எக்ஸலன்ஸ் இன் சினிமா அனாலிட்டிக்ஸ். சார், அனந்தன் சார் அண்ட் சக்திவேல் சார், வாழ்த்துக்கள் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர் சார். சொல்லுங்கள், இந்த அவார்ட் பற்றி எவ்வளோ ஸ்பெஷல்? இல்லை, உண்மையிலேயே எங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் இது. என்ன காரணம் அப்படின்னா, வலைபேச்சு தொடங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10வது ஆண்டை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த செப்டம்பர் மாதம் வந்தால் 10வது. சூப்பர், 10 வருஷம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய யூடியூப் சேனல் இருக்கும். மற்ற யூடியூப் சேனலுக்கும் வலைபேச்சுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, வலைபேச்சு கிட்டத்தட்ட தினத்தந்தி பேப்பர் மாதிரி. புயல் அடித்தாலும், வெள்ளம் வந்தாலும், கொரோனாவே வந்தாலும் தினமும் ஒரு வீடியோ வந்துடும். அந்த கொரோனா காலகட்டத்தில் கூட நாங்கள் டெய்லி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். திரையுலகமே முடங்கி கிடந்த நேரத்திலும் வலைபேச்சு வீடியோ வரும். அதில் ஒரு புதிய செய்தி இருக்கும். ஸோ அப்படி தொடர்ந்து நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கிடைத்த முதல் விருது இந்த ப்ரோவோக் அவார்டு. அதில் எங்களுக்கு முதல் விருது. பெரிய சூப்பர் சூப்பர், நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்காது. அதில் எங்களுக்கு உண்மையிலே ஒரு பெருமகிழ்ச்சி. எதிர்காலத்தில் மேலும் பல விருதுகள் கிடைக்கலாம். ஆனால் இந்த தருணம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத தருணமாக இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பை கொடுத்த ப்ரோவோக் நிறுவனத்துக்கு எங்களுடைய நன்றிகள். வாழ்த்துக்கள் சார். சூப்பர் சார். சார், உங்கள் 3 பேரையும் பார்க்கதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உளவுத்துறையில் இருக்கிற இன்ஃபார்மரை விட சினிமா துறையில் உங்களுக்கு இருக்கிற இன்ஃபார்மர் யாருன்னே தெரியலை. இந்த சோர்ஸ்லாம் எங்கே எடுக்கிறீங்க? எப்படி உங்களுக்கு இவ்வளோ பெரிய சோர்ஸ்லாம் கிடைக்கிது? அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ திரையுலகில் இருக்கிற எங்களுடைய அனுபவம் தான். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திரைத்துறையில், ஒரு திரைப்படத்துறையில் ஒரு பத்திரிகையாளராக இயங்கிக்கிட்டு இருக்கோம். எல்லா மட்டத்திலும் நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ அப்படி தான் இந்த வலைபேச்சுக்கு இவ்வளோ எக்ஸ்க்ளூசிவான செய்திகள் கிடைப்பதற்கே அதுதான் காரணம். இப்போ நாங்களே நார்மலாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போனோம் அப்படின்னா, ஒரு நடிகரோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அதே நேரத்தில் அவருக்கு கொடை பிடிக்கிற டச்சப் பையன்கிட்டையும் நாங்கள் அதே உள்ளன்போடு, அதே மரியாதையோடு நம்ம பழகுவோம். ஸோ அதுதான் நம்மளுடைய
இந்த எக்ஸ்க்ளூசிவான செய்திகள் கிடைப்பதற்கே அடிப்படையான காரணம். ஒரு டைரக்டரை போய் பார்ப்போம், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிளாப் அடிக்கிற அசிஸ்டன்ட் கிட்டையும் நம்ம வந்து ஒரு நட்பு வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லா மட்டத்திலும் நமக்கு நண்பர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லீப்பர் செல்களும் இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்ம வந்து ரொம்ப பெருமையோடு சொல்வோம், திரையுலகின் மனுநீதி சோழன் வந்து வலைப்பேச்சு. திரைத்துறையில் ஒரு தயாரிப்பாளரால் அல்லது ஒரு நடிகரால், நடிகையால் அல்லது ஏதோ ஒரு தொழிலாளிக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அவங்க முதல்ல கதவு தட்டுற இடம் வந்து வலைப்பேச்சு தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய நடிகர் நடித்த ஒரு படப்பிடிப்பில் ஒரு விபத்து நடக்குது. அதில் வந்து ஒரு லைட்மேனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஜூரி ஆகி ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்படுறாரு. அந்த செய்தியை வலைப்பேச்சில் வந்து நாங்கள் தொடர்ந்து கேரி பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ தான் அந்த குடும்பத்துக்கே வந்து ஒரு நியாயமான வந்து அந்த நிதி உதவி கிடச்சிது. ஒருவேளை வலைப்பேச்சு சொல்லலை அப்படின்னா வழக்கம் போல் ஒரு 10,000 20,000 கொடுத்து அந்த ஆளை வந்து அப்படியே விட்டுருப்பாங்க. ஒரு நியூஸாகவே கடந்து போயிருக்கோன்றீங்க. ஆமாம், நாங்கள் ஸோ இவங்க வந்து இதை மானிட்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அளவுக்கு அதிகமாகவே அந்த பண உதவி பண்ணாங்க. அப்புறம் அவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மருத்துவ உதவிகள்லாம் அவங்க செஞ்சாங்க. இது நம்ம பெருமைக்காக சொல்லலை, ஒரு ஊடகங்களினுடைய கடமை. அந்த கடமையை நம்ம தொடர்ந்து சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், பெரிய விஷயம் சார். அந்தனன் சார், நீங்கள் சொல்லுங்கள், நிறைய திரைத்துறையில் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ இவர்கிட்ட சொன்னால் எதாச்சியா இவர் வீடியோவில் சொல்லிடுவாரோ, யூடியூப்பில் வந்துருமோ, தரையில் சொன்னது திரையில் வந்துருமோ, அந்த மாதிரி பயந்த தருணங்கள்லாம் இருக்கா? இவர்கிட்ட போய் ஜாலியாக பேசினா நாளைக்கு வீடியோவில் போட்டுருவாருங்க அப்படின்ற மாதிரி பயத்தில் யாரும் பேச மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. பட் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஆஃப் த ரெக்கார்ட் சார், சொல்லாதீங்க அப்படிம்பாங்க. நாங்கள் சொல்ல மாட்டோம். பட் நாங்கள் சொல்கிற செய்திகள் எல்லாமே அவங்க சொல்கிறது இல்லை. இப்போ இவர் சொன்ன மாதிரி ரொம்ப ரகசியமான இடங்கள்லேருந்து வாங்கி தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால தான் எல்லா செய்தியுமே எக்ஸ்க்ளூசிவான செய்தியாக இருக்குது எங்கள்கிட்ட. சூப்பர். நீங்களே சொல்லுங்கள் சார், இப்போது ஒரு வீடியோவை தொடர்ந்து போடுறோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி அது போடுறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி வந்து யார் வேணால் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம், பட் தொடர்ந்து அது வீடியோவை வந்து பயணிக்கிறது ரொம்ப ப்ரெஷராகவே ஃபீல் பண்ணுவாங்க. அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை, ஒவ்வொரு நாளும் இந்த செய்திகளை கலெக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயந்தான். நாங்கள் 3 பேருமே கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால. நான் 30 கிடையாது. ஆமாம், நான் ஒரு நீங்கள் ஒரு யங்ஸ்டர் தான். யங்ஸ்டர் சின்ன பையங்க, என்னைய போய் சேர்க்குறீங்க. அஜித்தையும் விஜயையும் முதல் படத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு நிறைய தொடர்புகள் இருக்குது. அதனால் இந்த செய்திகளை வந்து நிறைய செய்திகள் எடுப்போம். அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத நாங்களே உட்காந்து பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் தான் தினந்தோறும் ஒரு 5-6 செய்திகள் நாங்கள் சொல்லுவோம். சக்திவேல் சார் சொல்லுங்க. யங்ஸ்டர் சைலண்டாவே இருக்காரு. நீங்க தான் வரணும், மாசா வரணும். 2 வயசு கம்மி, அவ்வளோ 2 வயசு தான் கம்மி. பொய் இது வலைப்பேச்சில் போட்டுற போறீங்க. சொல்ல வேண்டாம். நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த நட்பு, இந்த 3 பேர் சேர்ந்து, ஏன்னா ஒரு விஷயத்தை ஒருத்தராக டிசைன் எடுக்கிறது வேறு, இன்னொருத்தரோட சேர்ந்து எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வரும். இப்போ 3 பேராக இருக்கீங்க, இந்த பயணத்தை நீங்கள் எப்படி கோ த்ரூ பண்ணுறீங்க, எப்படி இருக்குது? முதல்ல எல்லோருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். சொல்ல மறந்துட்டோம், எங்கள் சார்பாக அவர் சொல்கிறாரு. ப்ரோவோக் டிஜிட்டல் அவார்ட் அண்ணன் சொன்ன மாதிரி இது எங்களுக்கு வந்து முதல் விருது. கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு விளையாட்டாக அப்படி கேஷுவலாக ஆரம்பித்தோம். அந்த மாதிரிலாம் நான் சொல்ல போகிறதில்ல. ரொம்ப சீரியஸாக ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாமே, பிரிண்ட் மீடியா பெருசாக யாரும் இது பண்ணல, ஆன்லைனில் யாரும் பெருசாக இது பண்ணல, இப்போ எல்லாம் விஷுவலுக்கு மாறுறாங்க, அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது டக்குன்னு யூடியூப்புக்கு வந்தோம். அதுதான் இந்த மாற்றம். 3 பேரும் வெவ்வேறு காலகட்டம், அதனால் வேவ் லென்த் வந்து கரெக்டாகவே இருக்கும். எப்போவுமே வேவ் லென்த் கரெக்டாக இருக்கு. யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் அந்த வேவ் லென்த் கரெக்டாக இருக்கும். எல்லாரோட வாழ்க்கையிலையும் சினிமா தொடர்ந்து பயணிக்குது இல்லையா? கண்டிப்பாக போர் அடிக்காத ஒரு விஷயம். என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னா மனுஷனாகவே இருக்க முடியாது முதல்ல. கரெக்ட் கரெக்ட், சூப்பர். நீங்கள் சினிமா மட்டும் பேசுறதில்ல, சில சமயத்தில் அரசியல் பற்றியும் பேசுகிறீங்க. இர்ஃபான் பற்றி கூட பேசியிருக்கோம். எல்லா பற்றியும் பேசியிருக்கீங்க. இர்ஃபான் அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தார், என்னை பற்றி நீங்கள் பேசுனீங்கல்ல அப்படின்னு பார்த்து தான் இருக்காரு. ஸோ சினிமாவை தாண்டி அரசியல் பற்றியும் பேசுகிறீங்க. ஸோ அதை பற்றின உங்களுக்கு நிறைய விமர்சனம் வந்திருக்கும் இல்லையா? ஏன்னா சினிமா பற்றி பேசுறது வேறு, நீங்கள் அரசியல் பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா விமர்சனம் வந்திருக்கும். அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? ஒரு சினிமாக்காரர் தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார். எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் புரிதல், அறிவு, பார்வைங்கிறது இருக்கணும். நம்ம நாட்டு மேலே நமக்கு அக்கறை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாமே அரசியல் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நாங்கள்லாம் அரசியல் பேசும்போது சில பேர் கமெண்ட் போடுவாங்க, நீ சினிமா பத்திரிக்கைக்காரனாச்சே, எதுக்கு உனக்கு அரசியல் அப்படிம்பாங்க.
ஒருத்தர் மளிகை கடை வச்சுருக்காரு, ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருக்காரு, ஒருத்தர் டீ கடை வச்சுருக்காருங்கிற மாதிரி நம்ம எங்களுடைய தொழில் சினிமா பத்திரிகையாளருங்கிறது. ஆனால் எனக்கும் அரசியல் தெரியும், எனக்கும் ஒரு அரசியல் பார்வை இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த நேரத்தில் இன்றைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு சரியான பாதையை காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலுக்கு முன்னால் வந்து அரசியலில் வந்து கொஞ்சம் தீவிரமாகவே களமாடணும். அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த தலைமுறை பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அரசியலுக்குள்ளே வரவே இல்லை. ஆனால் இப்போது திரு விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு பார்த்திங்கன்னா இளைஞர்கள் எல்லாமே இன்றைக்கி சினிமாவை 2ஆம் பட்சமாக்கிட்டு அரசியல் பக்கம் அவங்களுடைய ஆர்வத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் நாங்களும் அரசியல் பேசுகிறோம். ஆனால் நிறைய பேர் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய அரசியலை வைத்து இவர் அவருடைய ஆள், அதனால இப்படி பேசுகிறாரு, இவருக்கு இவரை பிடிக்காதுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே பார்வை தான். இந்த நாட்டு மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்கள பாராட்டுவோம். இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் யாரெல்லாம் தீங்கு விளைவிக்கிறார்களோ அவர்களை எதிர்ப்போம். இதுதான் நம்முடைய அரசியல். சூப்பர், எக்ஸலண்ட். சூப்பர் சார். சார் ப்ரொவோக் அவார்ட்ஸ்க்கு வந்திருக்கீங்க. நம்ம ப்ரொவோக் டிவிக்காக எக்ஸ்க்ளூசிவாக அவங்ககிட்ட அப்டேட்ஸ் கேட்காம விட்டால் நல்லாவா இருக்கும்? என்ன கரெக்டாக தானே இருக்கும்? அப்டேட் கேட்டுருவோமா? எஸ். ஆனால் அதை இப்படி கேட்காம எல்இடியிலேருந்து கேட்போம். அந்த மாதிரி போயிடுவோம் சார். எங்களுக்காக எல்இடியில் ஒரு சில விஷயம் வச்சுருக்கோம், குயிக்காக அது போயிடலாம் சார். அப்டேட்ஸ் பற்றி எல்இடி ப்ளீஸ். அரசன் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் என்ன சார்? அரசன் படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து இப்போ ஃபிலிம் சிட்டியில் செட்டு போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே. அதே செட்டில் பார்த்தீங்கன்னா ராஜன் வகையரா அப்படிங்கிற ஒரு படப்பிடிப்பு நடக்குது. ஒரே செட்டு. ரெண்டுத்துக்குமே இயக்குனர் வந்து வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் 2 படத்துக்கும் அவர் தான் டைரக்டரு. காலையில் அரசன் நடக்கும், நைட்டு ராஜன் வகையரா நடக்கும். டே நைட்டாவா? ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அப்படி தான் நடந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஈசிஆரில் வந்து ஒரு செட் போட்டிருக்காங்க. அங்கேயும் இந்த 2 படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்க போகுது. என்னென்னா, இப்போ ஒரு மளிகை கடை இருக்குது அப்படின்னா அது அரசனில் மளிகை கடையாக இருக்கும், ராஜன் வகைராவில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் கடையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ஸை வச்சு ஒரு மாற்றம் பண்ணி வந்து ஒரே செட்டில் வந்து தொடர்ந்து படப்பிடிப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போது ஒரு 15 நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சிம்பு வந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறாரு. அதை தொடர்ந்து வந்து ராசன் வகைராவுடைய படப்பிடிப்பு வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு தீபாவளி, டிசம்பர் அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலை நடக்குது. இந்த வருஷத்தோட இறுதியில் ராஜன் வகைரா வந்துடும் கண்டிப்பாக. அப்படியா? சூப்பர். இது லேட்டஸ்ட் அப்டேட் சார். சார் வடசென்னை 2 $1 மில்லியன் கொஸ்டினாகவே இருக்குது சார். தனுஷ் சார் வருன்றாரு, வேல்ஸ் அவரும் வரும்னு சொல்லிட்டுருக்காரு. வருமா வராதா? வடசென்னை 2 வருமா வராதா? எப்போ வரும்? அதை ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, வடசென்னை படத்தில் இருக்கிற காட்சிகள் தான் பிச்சு பிச்சு வெவ்வேறு படங்களுக்கு போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பேசின அரசன் படத்திலும் சரி, ராஜன் வகைராவிலும் சரி, அது வடசென்னையினுடைய ஃப்ரான்ச்சைஸ் தான், அதில் மாற்றமே இல்லை. அதே நேரம் வடசென்னைன்னு ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததால் அந்த டைட்டில் பிராண்டாக மாறிடுச்சு. வடசென்னை 2 அப்படின்னு ஒரு படம் வந்தால் அதை ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ண முடியும். அதனால் அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த படத்தில் சிம்புவும் தனுஷும் நடித்தா எப்படி இருக்கும்? வாவ். ஸோ அப்படி ஒரு அட்டம்ப்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுதுன்னு தெரியல. அப்படி ஒன்று நடந்தால் அது வந்து ஒரு மிகப்பெரிய படமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது அமைகிறதுல வந்து ஒரு பெரிய நடைமுறை சிக்கலும் இருக்குது. அதனால் அது நடக்கும்போது எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். சர்ப்ரைஸ். சூப்பர் சார். நெக்ஸ்ட் எப்போ சார்? இது ரிலீஸ்? எல்லாரும் எதிர்பார்த்துருக்கிற டேட். அந்த டேட் எப்போ சார்? எப்போ ரிலீஸ்? நாங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிறது அது யாருக்குமே தெரியாது, அந்த படத்தின் தயாரிப்பாளருக்கும் தெரியாது. சென்சார் போர்டிலிருந்து அந்த தணிக்கை சான்றிதழ் கையில் வந்த பிறகு தான் அவங்க அந்த ரிலீஸ் தேதியே முடிவு பண்ண போகிறாங்க. அதுதான் உண்மை. பட் அதே நேரம் ஜனநாயகன் குறித்து இன்னொரு தகவலை சொல்லலாம். விஜய் சார் வந்து இதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சாருடைய ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. என்னதான் இவர் அரசியலுக்கு போனாலும் இதை போய் ஒரு கடைசி படம்னு சொல்லிட்டாரே அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக வந்து எல்லாரையும் விட அதிக வருத்தம் எனக்கு இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, விஜய் அவர்கள் இன்னைக்கு இருந்த அந்த சினிமா ஸ்தானம் இருக்குல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய உயரம், உச்சம். துபாயில் புர்ஜ் கலீஃபா உயரம்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ணாந்து பார்க்குற உயரம் அது. அந்த இடத்த வந்து ஜஸ்ட் லைக் தட்டுன்னு இவர் தூக்கி போட்டுட்டு போகிறாரே அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய வருத்தம். பட் அதே நேரம் உள்ளுக்குள்ளே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவர் வந்து நம்ம சிஎம் ஆகிடுவோங்கிற நம்பிக்கையில் தான் சினிமா விட்டு போகிறாரு. ஆனால் இவருக்கு பெரிய வெற்றி கிடைக்காது.
அதனால் பேக் டு பெவிலியன் மறுபடியும் இவர் வந்துருவாருன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம் நினைப்புக்கு மாறாக இன்றைக்கி வந்து அவர் ஒரு முதல்வர் நாற்காலியிலே உட்காந்துட்டார். ஸோ அதனால் விஜய் வந்து மீண்டும் சினிமாவுக்கு வரலை அப்படின்னாலும் இன்றைக்கி அவர் நினைத்த இடத்த அந்த இலக்கை அடைஞ்சிட்டார் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி வந்து இன்றைக்கி நமக்கு மேலோங்கி இருக்குது. சொல்கிற தைரியமும் எனக்கு இல்லை, நீங்கள் அதை சொன்னால் அதை போடுற தைரியமும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த விஷயத்தோட என்ன சார் அதோட அந்த ஸ்டேட்மெண்ட்டோட அர்த்தம் என்ன சார்? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தில் சர்ச்சைக்குரிய எந்த விஷயங்களுமே இல்லை. காட்சிகளும் சரி, வசனங்களும் சரி. ஏன்னா ஒரு தணிக்கை வாரியம் ஒரு படத்தை முடக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான கண்டென்ட் வந்து அந்த படத்தில் இருக்கணும். ஆனால் ஜனநாயகன் படத்தில் அப்படி இல்லை, நாம் அறிந்த வரை. அப்போ இந்த படத்துக்கு தணிக்கை வாரியத்தில் இப்படி ஒரு சிக்கல் வந்ததுங்கிறது அவுட் ஆஃப் கண்டென்ட் தான். அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது. அதைத்தான் ஹெச் வினோத் வந்து அப்படி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நான் டிரான்ஸ்பரண்ட்டாக பேசினா பல விஷயங்களை பேச வேண்டியது இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஊடகங்கள் அதை போடுறதுக்கு தயங்குவாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவர் சொல்லியிருக்காரு. பட் எங்கள் வலைப்பேச்சிலே நாங்கள் சொன்னோம், மற்ற ஊடகங்கள் தயங்கினாலும் வலைப்பேச்சு தயங்காது. அந்த உண்மையை சொல்ல நீங்கள் தயார் அப்படின்னா வெளியிடுறதுக்கு நாங்கள் தயார் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருந்தோம். பட் அதைத்தான் வந்து அவர் மென்ஷன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுடைய பார்வையில் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் சி ஜோசப் விஜய் என்னும் நான் மாசு செம்ம. ஜென்சி பசங்க மேலே ஒரு ஒப்பீனியன் இருந்துக்கிட்டே இருந்தது. இவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லை, அரசியல் பார்வை இல்லை, இவங்க அரசியல் பக்கமே வரமாட்டேங்கிறாங்க, ஏதோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அங்கங்கன்னு ஏதோ அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஜென்சி பசங்க அத்தனை பேருமே அரசியலுக்கு உள்ளே வந்துட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்றத்தில் என்ன நடக்குங்கிறதே இப்போ நிறைய பேருக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வீடுகள்லையுமே வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி யூத்து அவங்களுடைய அந்த ஆதரவுனால தான் இன்றைக்கி விஜய் சார் வந்து சிஎம் ஆகிருக்கிறாரு நான் நம்புகிறேன். அவர் பேசலன்னு பல பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 4 மாதத்தில் பாருங்கள், அவரை பற்றி தான் எல்லோரும் பேசுவாங்க. ஏன்னா அதிரடியாக பல விஷயங்களை கையில் எடுக்கிறாரு. பல கைதுகள் நடக்க போகுது. அப்போ எல்லாரும் அவரை பற்றி பேசுவாங்க. நெக்ஸ்ட் ஆஹா இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் சார். எப்போ சார் நம்ம அனி ப்ரோக்கு கல்யாணம்? இல்லை, அனிருத்துடைய திருமணம் குறித்து நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்களோ அவ்வளவுதான் எங்களுக்கும் தெரியும். என்ன சார் என்ன ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா அதுக்கு மேலே எதுவும் தெரிந்திருந்தாலும் அதை நாங்கள் பொது வெளியில் பேசுறது இல்லை. ஏன்னா வலைப்பேச்சுடைய அடிப்படை கொள்கையே திரை நட்சத்திரங்கள், திரையுலகை சேர்ந்தவர்களுடைய பர்சனல் விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இல்லைங்கிறது தான். அதனால் அவருடைய திருமணத்தை அவரே அதிகாரபூர்வமாக அறிவிக்கும் போது எல்லாரும் மாதிரி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் சார். Nice. அடுத்த பிக். இது LIKல உங்களுடைய அப்பியரன்ஸ் நாங்கள் பார்த்தோம் சார். ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. எஸ், நீங்கள் விக்னேஷ் சிவன் சார் பற்றி நீங்கள் நிறையா பேசியிருக்கீங்க. பட் ஆனால் அந்த அவரோட இயக்கத்திலே நீங்களும் நடிச்சிருக்கீங்க. இதுக்கு பின்னாடி உள்ள என்ன கதை, என்ன நடந்துச்சு? நயன்தாரா மேம் உங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் இல்லை, பேசியிருந்தாங்க. அதை ஏர்போர்ட்ல ஒரு விஷயம் முன்னால் நடந்துச்சு. நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இது நாங்கள் நடிக்கலை, இது கிரியேட் பண்ணது, இது ஏஐயில் பண்ணது அந்த உருவம். ஆனால் நாங்கள் டப்பிங் மட்டும் எங்கள் வாய்ஸில் கொடுத்தோம். ஓகே, உங்கள் ஆக்சுவலி அப்ரூவல் என்ன நடந்தது அப்படின்னா, ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் நயன்தாரா மேடம் குறித்து, விக்னேஷ் சிவன் குறித்து நாங்கள் நிறைய நெகட்டிவ் நியூஸ்லாம் கேரி பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதில் எங்கள் 2 பேருக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முரண்பாடு அப்படி இருந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஒரு பேட்டியில் வந்து 3 குரங்கு அப்படிங்கிற சென்ஸில் எங்கள் 3 பேரையும் மென்ஷன் பண்ணாங்க. அது குரங்கு தான், ஓகே, கொஞ்சம் டீசெண்டாக சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கே அவங்க மேலே வந்து ஒரு கோபம் வந்துருச்சு. பிரதர், நம்ம 2 பேருக்குள்ள சண்டையை வச்சு நீங்கள் எங்களை அசிங்கப்படுத்திடுவீங்களோன்னு ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்னா, அப்போ அவர் சொன்னார், சார் அப்படியெல்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டோம், அது வேறு இது வேறு சார், ஒரு டைரக்டராக வந்து என் படத்தில் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஓகே சொன்னோம். நாங்கள் ஏஐயில் பண்ணிடுறோம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் பண்ணிங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்போ தான் அந்த துபாய் ஏர்போர்ட்டில் நயன்தாராவோட ஒரு சந்திப்பு. நாங்கள் துபாய் போயிட்டு ஏர்போர்ட்டில் இருக்கும்போது அவங்க வர்றாங்க. அந்த பழைய விஷயங்களெல்லாம் மறந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ விக்னேஷ் சிவன் வந்து நயன்தாரா கிட்ட சொன்னார், அந்த ஏஐயில் பண்ணி வச்சோம்ல எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க உடனே சிரிச்சிட்டாங்க. நான் உடனே என்னங்க விக்கி அவங்க பாட்டுக்கு சிரிக்கிறாங்க, நீங்கள் ஏதாவது ஏடாகூடமாக பண்ணி வச்சிட்டிங்களான்னு கேட்டேன். அப்போ நயன்தாராவே சொன்னாங்க, இல்லை சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கு அப்புறமா தான் நாங்கள் போய் அதை டப்பிங் பேசி அந்த படத்தில் அது இடம்பெற்றிருக்கு. ஓகே, நைஸ் சார். இன்னும் நிறைய திரைப்படங்களில் நீங்கள் நடிக்கணும். இன்னும் என்டர்டெயின்மெண்ட்லேயும் நீங்கள் வாங்க, எங்களெல்லாம் வந்து நடித்து என்டர்டெயின் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் LED பார்ப்போம் சார்.
சார் இது வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த ஆஃப் இயர் நம்ம கடந்துட்டோம். இதில் இந்த ஆஃப் இயரில் வந்த பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸ் இது எல்லாமே. இந்த பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸில் நீங்கள் டாப் 3 மட்டும் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்த படம் டாப் 3 மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. வலைபேச்சிஸ் டாப் 3. இல்லை, டாப் 3ங்கிறது கருப்பு நம்பர் 1, யூத் நம்பர் 2, தாய் கிழவி நம்பர் 3. இதுதான் வசூல் அடிப்படையில் டாப் 3. மற்றபடி நம்ம அந்த தரம் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா அந்த ஆர்டர் மாறும். ஓகே. பட் இப்போதைக்கு இதுதான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கருப்பு உடைய வெற்றி ஓட்டம்ங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய அளவில் இருக்குது. படம் ரிலீஸ் ஆகி இத்தனை வாரங்கள் கடந்த பிறகும் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த படம். ஸோ அதனால் அதுதான் நம்பர் 1. அதுக்கப்புறம் யூத் தாய் கிளையை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான் அது. சூப்பர் சார், வெரி நைஸ். உங்களுடைய ப்ரெசன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. இந்த விருது முதல் விருதுன்னு சொன்னீங்க. இனிமேல் தொடர்ந்து நிறைய விருதுகள் நீங்கள் 3 பேர் வாங்கணும். வலைபேச்சு மூலிமா எங்களுக்கு சீக்கிரமாக அவங்களுக்கே தெரியாத விஷயம்லாம் எங்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நாங்களும் கேட்டுக்கிறோம். தொடர்ந்து மறுபடியும் அடுத்தடுத்த விருதுகளுக்கு நீங்கள் இங்கே இருக்கணும். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ் சார். தேங்க்யூ பிஸ்மி சார், தேங்க்யூ சக்தி சார், தேங்க்யூ அந்தனன் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. Provoke Digital Awards 2026 title sponsor Cablo Chave, powered by Vella, associate sponsors Floractive, Beauty Essential, Dermalogica, Mar, New Skin, Touchwood, Dr. Towels, Brillier, Seasol, Sodis, Anibi Skin, Sri Leathers, Arabian Garden, Affinity Power, Nakoda Glass, Sticker India, RLC Rishabh, Hospitality Partner GRT, Event Sponsor Spice, Beverage Partner British Empire.